ஹலோ, வணக்கம். என்னுடைய முக்தாவின் பிரேம விலாசத்துக்கு உங்களுடைய ஆதரவு நன்னா இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்ட் வந்து உப்பிலியப்பன் கோவில். ஜென்ரலாக உப்பிலியப்பன் கோவிலுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனுடைய இது என்னென்னா, அங்கே வந்து உப்பு இல்லாத இருக்கிறது. அது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சது, அதை நான் என்கிட்ட சொன்னவா அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். பக்தியை ஜாஸ்தி பண்ணணுங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். அவள் வந்து அந்த உப்பிலியப்பன் கோவிலை பற்றி முதல்ல நான் என்ன சொல்லிடுறேன். அது என்னென்னா, கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு கோவில். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அங்கே வந்து ஆழ்வார்களுடைய 108 திவ்ய சேத்திரத்தில் அதுவும் ஒன்று. ஆழ்வார்களால் பாடப்பட்ட பெருமாள். அங்கே வந்து அந்த கோவிலில் அவள் அர்ச்சகர் நம்ம தீபாராதனை பண்ணச்ச ஒன்று சொல்லுவாள். அதாவது வந்து இவர் வந்து திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன், அதனால திருப்பதியில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கூட இங்கே பண்ணலாம், இவர் ஏற்று பேர். அவ்வளோ தூரம் போக முடியாது. அந்த காலத்தில் திருப்பதிக்கு போகிறதுங்கிறதே ரொம்ப ஒரு வெளிநாடு போடுற மாதிரி. அது கஷ்டமாக. அந்த அப்போல்லாம் வசதிகள் கிடையாது. அதனால இங்கே அதுக்காக அங்கே பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்வார். அதோட இன்னொன்று சொல்வார், அந்த பெருமாளுக்கு வந்து மார்க்கண்டேய மகரிஷியோடைய பொண்ணு பூமான்னுட்டு மகாலட்சுமி, அவளை போய் அவர் பொண்ணு கேட்கச்சு அவர் சொன்னாராம், என் பொண்ணு ரொம்ப 5 வயசு, அவளுக்கு உப்பு போட்டு கூட தளிகை பண்ண தெரியாதுன்னு. பரவாயில்ல, நான் உப்பு இல்லாதையே சாப்பிட்றேன், எனக்கு உப்பு இல்லாத இருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால என்னென்னா, இப்போவும் அந்த கோவிலில் உப்பு சேர்க்க மாட்டான். எந்த ஒரு பொருள்லையும் உப்பு சேர்க்க மாட்டான். நாம்களும் உப்பை உள்ளே கொண்டு போகக்கூடாது. எங்கன்னா அந்த ஒரு கருடர் சன்னதி இருக்கும், அதுக்கு அண்ணட உப்பை கொண்டு போகக்கூடாது. பட் ஆனால் எல்லாமே உப்பு இல்லாத இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாளுடைய பிரசாதங்கிறதுனால, பகவானுடைய ஒரு இதனால எல்லாமே நல்லாயிருக்கும். அவள் தோசை கிசை எல்லாமே பண்ணுவாள். சக்கரை பொங்கல், தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாள். எல்லாமே அந்த கோவிலில் இப்போ ரொம்ப நல்ல பிரபலமாக இருக்குது. நிறைய பேர் வேண்டுதல் பண்ணிக்கிறார். அங்கே அதுவும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவா எல்லாருமே குலதெய்வமாக தான் அதை கொண்டாடுவாள். அங்கே போய் கல்யாணங்கள் பண்ணுவாள், குழந்தைக்கு மொட்டை அடிப்பாள், காது குத்துறது, இந்த மாதிரியான எல்லா விசேஷங்களும் நிறைய பண்ணுவாள். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு அவர் தான் குலதெய்வங்கிற மாதிரி. இப்போ குலதெய்வம் எல்லோரும் நம்ம கொண்டாடுறோமே, அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே குலதெய்வங்கிறது உப்பிலியப்பன் கோவில் தான். என்னுடைய ஹஸ்பண்டும் சின்ன வயசில் அவள் பாட்டி ஐஷன் போய் நிறைய தரம் போயிருந்தார். அதனால அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் உப்பிலியப்பன் கோவில். அவர் வந்து வர ஜனவரி 1 அவரும் அவள் அண்ணாவும் கரெக்டாக உப்பிலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவாள். அது மாதிரி எல்லாருக்கும் போகிற வர ரொம்ப ஒரு சக்தியான தெய்வமாக எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த பெருமாள்கிட்ட எங்கள் பாட்டிக்கு ஒரு இது நடந்தது. இது வந்து ஒரு உண்மைதான், உண்மையான சம்பவம். அது வந்து அதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எதுன்னு எப்படி அதை எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறாலோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. பாட்டி வந்து அந்த காலத்தில், அதாவது ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அந்த காலத்தில் பாட்டி வந்து 2-3 பேரை அழிச்சுட்டு அங்கே கோவிலுக்கு போயிருக்கா. அப்போ கோவிலில் வந்து உப்பு இல்லாத அந்த, ஏன்னா அப்போல்லாம் வந்து தேசாந்திரி கட்டளைங்கிறது தான். எங்கேயும் வெளியில் சாப்பிடவும் மாட்டா யாருமே, கோவிலில் தான் சாப்பிடுவா. பஸ்ஸு கிடையாது, நடந்தே தான் போவாள் கும்பகோணத்துலேருந்து. அது மாதிரி போய் பாட்டி பெருந்தா சுவாமி தரிசனம் பண்ணோன்னே அங்கே பிரசாதம் கொடுத்தது என்ன பண்ணியிருக்கா, வாயில் போட்டுருக்கா. கூட வந்தவா சொல்லியிருக்கா, ஐயோ உப்பே இல்லையே தயிர் சாத்தில் அப்படின்னு இருக்கா. பாட்டி வெறுமை இல்லாத அது நீ வந்து மருந்து மாதிரி நினச்சின்னு டபக்குன்னு வாயில் போட்டுன்னு விடு, உப்பு இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, அதனால் மருந்தாக நினச்சின்னு போட்டுக்கோ அப்படின்னு இருக்கா. அப்போ பக்கத்தில் இருந்தவா சொல்லியிருக்கா பாட்டியை, ஓ பிரசாதத்தை நீ மருந்து நான் சொல்கிறேன், உன் லைஃப்பில் நீ மருந்து தான் சாப்பிட போகிற போ. அதாவது லைஃப்னா இல்லை, உன்னுடைய இதில் உன்னுடைய இதுவுமே உனக்கு இல்லை
வாழ்நாள் பூரா மருந்து தான் போ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். பாட்டிக்கு ஒரே பயம் வந்துடுத்து. நிறைய அங்கே இங்கே யார் என்னால் தான் தேடி இருக்கா, யாருன்னு தெரியவே இல்லை. அப்புறம் வந்துட்டா. ஒரு 10-15 நாள் கழிச்சு பாட்டிக்கு வயிற்று வலி வந்துடுது. அது எப்படின்னா சாப்பாடை கொண்டு போனாலே வயிற்று வலி வரும், வாந்தி வந்துடும், வாந்தி எடுக்கும், பச்சை பச்சையாக வாந்தி எடுக்கும், ஆனால் சாப்பிடவே முடியாது. பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போல்லாம் நாட்டு வைத்தியம் தான், வேணு வைத்தியர்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் பாட்டிக்கு நாடி எல்லாம் பிடிச்சி பார்த்து மருந்து கொடுப்பார். அதெல்லாம் கொடுத்து பார்த்தார், இது பண்ணி பார்த்தார். அப்புறம் மாமா இது அலோபதி வைத்தியத்துக்கும் அழிச்சுட்டு போனால் அது என்னென்ன தெரியல, மருந்துக்கெல்லாம் அது சரிவாகவே இல்லை. பாட்டிக்கு ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப இதாக போயிட்டா. அப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு மாமி, அவளும் பாட்டிக்கு ஸ்நேகிதா மாதிரி, அந்த பாட்டி சொல்லியிருக்கா, நீ அன்றைக்கி அப்படி சொன்ன இல்லை, அது தப்பு, அதனால் நீ மறுபடியும் வேண்டிக்கோ பெருமாளுக்கு, நான் 27 சிரவணம் இருக்கேன், உப்பு இல்லாத எனக்கு இந்த வயிற்று வலியை சரி பண்ணுன்னு வேண்டிக்கோ, நடந்துடும் அப்படின்னு, சரியாயிடும் அப்படின்னு இருக்கா. பாட்டி ரொம்ப மஞ்சள் துணியில் காசெல்லாம் முடித்து வச்சு ரொம்ப மனதார வேண்டின்னு, நான் தப்பாக சொல்லிட்டேன், இது மருந்துன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன், உன்னுடைய பிரசாதத்தை நான் எனக்கு வயிற்று வலி போகணும், நீ 27 வாரம் நான் சிரவணம், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் சிரவணம் வரும், அதனால் ஒரு சிரவணத்துக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு வேண்டினேன். ஒரு 10-15 சிரவணம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று வலியை போயிடுது. இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள்லாம் கடவுள் கிருபைன்னு தான் நாங்கள் இன்றைக்கும் நினைக்கிறோம், பகவானுடைய ஒரு இதுன்னு தான். அந்த சிரவணங்கிறது இப்போவும் அங்கே நடக்கிறது. ஏன்னா பெருமாள் பிறந்தது சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில். அதனால இப்போவும் சிரவணத்தன்னைக்கு அங்கே அத்தனை கும்பலாக இருக்கும், உள்ளேயே நுழைய முடியாது. அவள் சிரவண தீபம்னு ஒன்று எடுத்துன்னு வருவாள். அதை எடுத்துட்டு அவள் அந்த பிரகாரமெல்லாம் சுற்றி வருவாள். இப்போவும் எங்கள் பேத்திக்கு அங்கே தான் கல்யாணம் பண்ணோம். ஏன்னா அவள் கல்யாணத்துக்கு அவள் அம்மாவே வேண்டிண்டா, எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா நான் உப்புளிப்பூங் கோயிலில் பண்ணுறேன்னு. அதுபடி அங்கே போய் பண்ணால் நாங்களும் சிரவணம் இருப்போம். ஆனால் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் இப்போ என்னால் இருக்க முடியல. பட் என் கசின்ஸு இவா எல்லோரும் இப்போவும் சிரவணம் இருக்கா. இப்போவும் எல்லோரும் கோவிலுக்கு போகிறா, இது பண்ணுறா. ஒரு உயர்ந்த கோவில், அதனால அது உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒருத்தர் கொஞ்சம் தெரியாதவாளுக்கும் அதனுடைய மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு சொல்கிறேன். எங்கள் பாட்டியோடைய கதை ரொம்ப உண்மையான கதை. ஏன்னா நான் பெருமாள் விஷயத்துலலாம் பொய் சொல்லலை. இப்போ பாட்டிக்கு நடந்தது உண்மை. அது சரியாக போய் பாட்டி அப்புறம் நல்லா இருந்ததையும் நான் பார்த்துருக்கேன். அதனால நம்பிக்கைங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது அதை விட அவசியம். நம்பிக்கைங்கிறது இருந்தால் தான் நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கும். நல்லதுக்கு நம்ம நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்க்கையை பண்ணுவோம். எல்லோரும் எப்படி இருக்குது என்னன்னு இதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் பண்ணுவோம்.